ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ரவா தோசை செய்ய போகிறேன். அதுக்கு எடுத்துக்கிறேன் இந்த பொருளுங்க. 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன், 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் மைதா மாவு. இப்போ இது மூணுத்தையும் பவுலில் போட்டுக்குவோம். ரவை கொட்டிட்டேன். இப்போ அரிசி மாவு கொட்டிக்குவோம், மைதா மாவு கொட்டிக்குவோம், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு போட்டுக்குவோம், 1/2 டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, மிளகாய் ஒரு 3 நறுக்கி போட்டுக்கணும் பொடிப்படியாக. 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், பொடியை நறுக்கி போட்டுக்கணும். அதையும் அரை டேபிள் ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்குவோம், நாட்டு சர்க்கரை. 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு உப்பு தேவைன்னா அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். தண்ணி ஊற்றி கலக்கணும், கலந்துக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். கரைச்சாச்சு. இப்போ ரவை ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஊறிட்ட பிறகு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம் அப்புறமாக்க. இப்போ இது ஊறட்டும். இதுக்கு தேவையான சட்னி செஞ்சுக்குவோம். ஒரு புதினா சட்னியும் ஒரு கார சட்னியும் செய்ய போகிறோம். இதுக்கு வாங்க போகலாம் வீடியோவில். இதெல்லாம் கார சட்னிக்கு அரைக்க போகிறோம், மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ 3 தக்காளி எடுத்துக்கணும், பொடியாக வெட்டிக்கணும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கணும், கொஞ்சம் புளி எடுத்துக்கணும், கொஞ்சம் பூண்டு 2 பூண்டு, முழு பூண்டு உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். தக்காளியை போட்டுக்குவோம். அடுத்தது பூண்டை போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கணும். இல்லையா புளியும் போட்டுக்குவோம், வெல்லத்தையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பச்சை அரைச்சி எடுக்க போகிறோம். அப்புறமா தாளிக்கணும். இதுக்கு அரைச்சிட்ட பிறகு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். கார சட்னியை அரைச்சாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சி எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். கூட 1/4 டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொட்டிக்க வேண்டியதான். கார சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ கார சட்னி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ புதினா சட்னி செய்ய போகிறேன். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வந்து 2 டேபிள் ஸ்பூனு உளுந்து போட்டுக்குவோம்.
கொஞ்சம் பொரியட்டும். இது அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம். இப்போ வந்து லைட்டாக வந்து செவட்டோம். இது இப்போ வந்து செவந்துடுச்சு. இது கூட வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். கைப்பொடி போட்டுக்குவோம். கூட வதக்கிக்கலாம். நம்ம ஒரு முழு பூண்டு போட்டுக்குவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். புளி போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விடணும் நல்லா. புதினா வந்து ஒரு கட்டு போட்டுக்கணும். கொத்தமல்லி வந்து அரை கட்டு போட்டுக்கணும். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குவோம். இதில் வதக்கி விட்டுக்குவோம் நல்லா. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு தேங்காய் போட்டுக்குவோம். இப்போ கூட அரை முடி தேங்காய் போட்டுக்கணும். இந்தமாரி பொடி பொடியாக வெட்டி போட்டுக்கணும். விட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். இது வந்து ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். புதினா சட்னியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். புதினா சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பாத்திரம் காஞ்செடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் காஞ்செடுத்து அரை டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு பருப்பு போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். ஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம். வந்து ஊற்றிடுவோம். புதினா சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறிடுத்து. இந்த அளவுக்கு வந்து இப்போ கட்டியாகிடுது. இப்போ வந்து இன்னும் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கலக்கி விட்டுணும். இப்போ வந்து உப்பு வந்து சரி பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாகத்தான்னு வாங்க. இப்போ வந்து ரவை தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து 2 ஸ்பூனு ரவை போட்டுக்குவோம். ரவை தோசை அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். நம்ம ரவை போட்டால் தான். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்குவோம் கூட. கடைசியாக தான் வந்து பெருங்காயமும் ரவையும் கொஞ்சம் போடணும். தோசைகள் நல்லா சூடாகிடுது. இப்போ வந்து தோசை ஊற்றிக்குவோம். ரவை தோசை ஓரத்துலேருந்து ஊற்றின வரணும். அப்புறமா தான் நடுவில் ஊற்றணும். கொஞ்சம் ரவை தோசை கொஞ்சமாக வெந்துடுத்து. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கும் சுற்றி. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவை தோசை. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ரவை தோசை ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்து வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம்.
ஒரு நெய் ஊற்றிக்குவோம். சூப்பராக ரவை தோசை ரெடி ஆகிடுது. ரவை தோசை ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ரவை தோசைக்கு ஒரு கார சட்னி, புதினா சட்னி ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். இது கூட ரெண்டுத்தையும் வச்சு சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.